அனைவருக்கும் வணக்கம். நான் கிராம சுகாதார செவிலியர் ஜெயலட்சுமி பேசுகிறேன். நான் வந்து இங்கே ஒரு சின்ன தகவல் கொடுக்க வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள், அதாவது கர்ப்பிணி பெண்கள் 12 வாரத்துக்குள்ளே ஏரியாவில் கிராம சுகாதார செவிலியரை அணுகி அவங்க பிக்மி நம்பர் RCHAD என்ற நம்பரை அவங்க பெறணும். அந்த நம்பர் வாங்கினா மட்டும்தான் வந்து குழந்தை பிறந்த பிறகு பர்த் சர்டிஃபிகேட்டு வாங்க முடியும். ஸோ இது பற்றி வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியல. காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அதிகமாக வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் இருந்திருக்கலாம், இல்லைனா பார்க்காம இருந்திருக்கலாம், எதுவும் தெரியாது. ஸோ இப்போ அக்கம் பக்கத்தில் விசாரித்தாலும் அவங்க குழந்தைங்கள வச்சுருக்கவங்கள பார்த்து கேட்டிங்கனாலும் எங்கே கார்டு போட்டிங்க, எங்கே சிஸ்டர் பார்த்தீங்கன்ற விஷயம்லாம் தெரியும். ஸோ அருகில் உள்ள துணை சுகாதார மையங்களில் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கன்வாடி மையத்தில் கேட்கலாம், சிஸ்டர் எப்போ வருவாங்க என்னன்னு கேட்கலாம். அப்படியும் தெரியல எனக்கு அந்த துணை சுகாதார மையம் தெரியல, எனக்கு அங்கன்வாடி மையம் தெரியலனா ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம் உங்கள் சுற்று வட்டாரத்துக்குள்ளே இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அங்கே போய் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கான நர்ஸு யார், பேர், ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்க நம்பரை வாங்கி நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் எப்போ வந்து பார்க்கணும், எப்போ வரணுன்றதை தெளிவாக சொல்லிவிடுவாங்க. ஸோ ரெண்டாவது வரும்பொழுது அந்த நம்பர் வாங்க என்ன வேணும்னாக்கா ஆதார், 2 பேரோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஆதார் கொண்டு வரணும். ஆதார் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கப்பட்ட ஃபோன் நம்பராக இருக்கணும். ஏன்னா ஓடிபி கேட்போம் நாங்கள். அந்த ஓடிபி கேட்கும் பொழுது அப்போ உங்கள் கையில் ஃபோன் இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் பார்த்து சொல்ல முடியும். சிலருக்கு அப்பா அம்மா நம்பர் கொடுத்துருக்காங்க, அண்ணன் நம்பர் கொடுத்துருக்காங்க, இல்லை பக்கத்தில் இருக்க நம்பர் கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபோன் இல்லாத காரணத்தினால இருந்திருக்கலாம். பட் இப்போ எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்கிறதுனால அவங்க ஃபோன் நம்பரு அதை மாற்றினா 2 நாள்லேயே மாற்றி கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களோட ஃபோன் நம்பராக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை யார் ஃபோன் நம்பர் இருந்ததோ அந்த ஃபோன் வாங்கிட்டு வந்தால் கையோட நல்லாயிருக்கும். கூடவே ரேஷன் கார்டு ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதுதான் வந்து பிக்மி கார்டு, அதாவது RCHAD நம்பருன்னு சொல்கிறது. இந்த கார்டு தான் நாங்கள் போட்டு கொடுப்போம். இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இந்த கார்டு எடுத்துகிட்டு இந்த நம்பர் பிக்மி நம்பர் இருந்து போட்டு பார்த்தாங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல தமிழ்நாட்டில் எந்த இடத்துல போனாலும் அந்த நம்பரை வச்சு உங்களை தொடர் கவனிப்பு பெறத்துக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வரும்பொழுது இந்த கார்டு எடுத்துகிட்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.